கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சார் மூலமாக உங்களோடு சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். லெந்து காலத்திலே எத்தனையோ தேசத்துக்குள்ளே 40 நாள் உபவாசத்தோடு இருப்பீங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18 முதல் 21 ஆகிய வசனங்கள் சிலுவை தியானம். 21ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நாம் அப்படின்னா நம்ம எல்லாரும், அவருக்குள் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள், தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு, கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாரும் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை, அவரை அப்படின்னா இயேசு கிறிஸ்து, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை எல்லா ஜனங்களும் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். பாவம் அறியாத அவர், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? பாவம் அறியாதவர். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று எழுதப்பட்டிருக்கு. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி நமக்காக ஜீவ பலியானார். சர்வலோகத்தின் கிருபதர பலி. ஹல்லேலூயா. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். 18 21 ஆகிய வசனங்கள் நாம் தியானிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. இவைகள் எல்லாம் தேவனாலே, பிதாவாகிய தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் அப்படின்னா தேவன். தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி, கிறிஸ்துவுக்குள் நம்மை ஒப்புரவாக்கி, தம்மோட ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்ப நம்ம வாழ்ற இந்த கடைசி காலத்திலே என்ன செய்ய வேண்டும்? நிறைய குடும்பத்திலே இணைந்திருக்கிறீங்க, 40 நாள் உபவாசத்தோடு இருக்கிறீங்க. நம்ம ஏகப்பட்ட செய்தி கேட்டுட்டு இருக்கோம். தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலியமா டெய்லி நீங்க செய்தி கேட்கிறீங்க. 20வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து, ஊழியக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். இப்ப கிருபையின் காலத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனோடு ஒப்புரவாகிரணும். கிறிஸ்து நமக்காக பலியாயிருக்கிறார். நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல் பாவம், நம்முடைய கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா காரியமும், தலைமுறை சாபம், என்னெல்லாம் இருக்கும் அது எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்காக ஜீவ பலியானார். இப்ப நம்ம வாழ்ற இந்த கிருபையின் காலத்திலே தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். தேவனோடு ஒப்புரவாகும் போதுதான் நம்ம இருதயத்துக்குள்ளே சமாதானம், நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போதுதான் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே கர்த்தருக்காக நாம் வாழும்போது நம்ம குடும்பம் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறது. கிறிஸ்து நமக்காக ஜீவ பலியானார். 40 நாள் உபவாச நாட்களிலே சிலுவை குறித்து நாம் தியானிக்கிறோம். நம்ம வாழ்க்கை புதுப்பிக்கப்பட வேண்டும். தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காலத்துல நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், ஆனால் இப்பொழுதோ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று எல்லா பக்கம் சுவிசேஷமா அறிவிக்கப்படுகிறது.
ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். எப்படி? சகையனுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் தெரியும். நான் யார்கிட்டயாவது வாங்கிட்டா அதெல்லாம் திருப்பி கொடுக்குறேன் அப்படிங்கிறது. இன்று நம்ம வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிறைய காரியங்களிலே நம்ம எப்படி இருக்கிறோம், இன்னும் எவ்வளவு மாற வேண்டியிருக்கு. உன்னை போல பிறனை நேசி, அன்பு கூறும்போது அவருடைய கற்பனை நம்ம கை கொள்றோம். ராஜரீக பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றுகிறோம். இயேசு கிறிஸ்து ராஜா நன்மை செய்வதா சுற்றி திரிந்தார். நன்மை செய்வதா சுற்றி திரிந்தார். இன்று கடைசி காலத்துல வாழ்றோம். தேவனோடு ஒப்புரவாகுங்கள். தேவனோடு ஒப்புரவாகும் போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாமே மாற்றம். எல்லாமே. இப்ப என் வாழ்க்கையில நானும் சொல்ல முடியும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பா உள்ள ஒரு வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உள்ள ஒரு வாழ்க்கை. தேவனோடு ஒப்புரவாகும் போது என் இருதயத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போட என்னென்ன காரியம் இருக்கு, அதையெல்லாம் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து நீதிமானா மாற்றி, பரிசுத்தவானா மாற்றி, ராஜாக்களும் ஆசாரியமா மாற்றி, வெளிச்சத்தின் பிள்ளையா மாற்றி பரிசுத்தாவை தருகிறார். எவ்வளவு கிஃப்ட் இருக்கு. இது எல்லாம் எப்போ தருகிறார்? தேவனோடு ஒப்புரவாகும் போது. ஒரு மனுஷன் தேவனோடு ஒப்புரவாகும் போது இவ்வளவு பெரிய கிஃப்ட் கிடைக்கும். ஏன் விழித்திருந்து ஜெபிக்கணும், எப்பொழுது ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், ஏன் தனி ஜெபம் பண்ணணும், ஏன் அதிகாலை ஜெபம் பண்ணணும், 24 மணி நேரம் ஏன் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறோம். தேவனோடு ஒப்புரவாகுங்கள். ஒரு மனுஷன் தேவனோடு ஒப்புரவாயிடுச்சு அப்படின்னாலே அவனோட வாழ்க்கையில சகலமும் ஆசீர்வாதம் தான். எனக்கும் தேவனுக்கும் நடுவுலே பகை, பாவம், அக்கிரமம், பிரிவினை, அது எல்லாவற்றும் சிலுவையில தாமே சுமந்தார். சிலுவை தியானம் முக்கியம். சிலுவை தியானத்திலே நம்ம வாழ்க்கை இன்னுமாக தேவன் பக்கம் இந்த லெந்து காலத்திலே மனம் திரும்பக்கூடிய காலங்கள். மனம் திரும்பும் போதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி. 2016 40 நாள் உபவாசம் இருந்து தேவனோட சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதுதான் தரிசனமாக சர்ச்சில் ஒரு வேலை கொடுத்தாரு. அபிஷேகம் பண்ணினாரு. வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அபிஷேகம் பண்ணினாரு. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன சொல்லி பார்க்கும்போது தேவனோட சமூகத்திலே உபவாச நாட்களிலே கர்த்தரை நோக்கி என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிருந்தேன், அதையெல்லாம் தேவனோட ஒப்புரவாக ஆரம்பிச்சேன். அப்பா என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, உங்களை விட்டு நான் தூரம் போயிட்டேன்ப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இன்று யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கிறீங்களோ 19 வசனத்திலே அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் தமக்கு ஒப்புரவாக்கி நம்ம எல்லாரையும் ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களிடத்தில் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒப்புவித்தார். கிருபையின் காலத்துல செய்தி என்ன பிரதர் அப்படின்னா, தேவனோடு நம்ம ஒப்புரவாக வேண்டும். முழு வேதாந்தத்தை நான் வாசித்து பார்த்ததில்ல. மனம் திரும்புங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த மனம் திரும்புதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் எங்க அப்பா விட்டு தள்ளி போய் நான் ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் இப்பொழுதோ அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, என் பாவத்தை மன்னிப்பீங்களா, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன், என்னை மன்னிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி தேவனோடு ஒப்புரவாகும் போது அந்த குடும்பம் ஆசீர்வாதம். யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, எனக்காக தான்ப்பா நீங்க ஜீவ பலியா நீங்க என் பாவத்தை எல்லாம் சிலுவையில் ஏற்றுக்கொண்டீங்கப்பா,
எனக்காக தான்ப்பா நீங்க நொறுக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி உபவாச நாட்களிலே தேவனுடைய பாதபடியிலே தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி மன்றாடி ஜெபிக்கும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். தேவனோடு ஒப்புரவாகுங்கள். அப்போ இரவு நேரத்திலே நம்ம டெய்லி ஒரு செய்தி பேசுறோம், அதிகாலையில் டெய்லி ஒரு செய்தி பேசுறோம். அந்த எல்லா செய்தியுடைய ஆழம் என்ன தெரியுமா? ஒரு பாவி மனம் திரும்பும் போது ஏதோ ஒரு இடத்துல, நான் வெளிநாட்டுல இருக்கிறேன், நான் வேற மாவட்டத்துல இருக்கேன், நான் வேற தேசத்துல இருக்கேன், எந்த நாட்டுல இருந்து இந்த செய்தி கேட்டாலும் சரி, கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போய் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாவம் இருக்கா, உடனே தேவனோட ஒப்புரவாகிரணும். வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு 20ஆம் வசனத்திலே, தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து என்று எழுதப்பட்டிருக்கு. இப்ப நம்ம வாழ்ற இந்த கிருபையின் காலம், அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஒப்புரவாக வேண்டும். தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். எப்படி ஒப்புரவாக முடியும்? மனம் திரும்பி, என் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு நான் எங்கெல்லாம் தள்ளி போகணும், என்னை மன்னிச்சிருங்கப்பா. அப்போ தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். இன்னைக்குள்ள சிலுவை தியானம் 21ஆம் வசனத்திலே ஆன்சர் இருக்கு. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி, நாம் அப்படின்னா நம்ம எல்லாரும், அவருக்குள் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை. இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர். இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர். உங்க வீட்டுல நீங்க ஒரு பேர் எழுதி வைப்பீங்களா? இயேசு கிறிஸ்துக்கு அழகா எழுதி வைக்கலாம், இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர். இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர். இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர். அவர் நமக்காக பலியானார். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள சிலுவை தியானம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நீங்க எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள உபவாச நாட்களிலே லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்கள் ஆகும்படி எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஒரே ஒரு பாயிண்ட் தான், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே நம்ம எப்பொழுதும் ஜெபிக்கும் போது நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். விழித்திருக்கணும் சொல்லி போட்டிருக்கு. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு. எதுக்காக ஜெபிக்க சொல்கிறார் அப்படின்னா, இனி சம்பவிக்க போகிற காரியமா நிறைய இருக்கு, இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பித்துக் கொள்ளணும் அப்படின்னா, மனுஷகுமாரன் முன்பா நீங்க நிக்கணும் அப்படின்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணிருங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. உங்களுக்கு எப்பமெல்லாம் நேரம் இருக்கும், எல்லா நேரமும், எப்பொழுதும் எல்லா நேரமும் ஜெபம் பண்ணிருங்க அப்படிங்கிறார். அப்ப இந்த அதிகாலையில யாரெல்லாம் இணைந்திருக்கீங்களோ ஜெபிக்க அர்ப்பணிங்க. வாழ்க்கை முழுவதும் ஜெபிக்க அர்ப்பணிங்க. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்ம கூட கடைசி லைஃப் லாங் நித்திய ஜீவனுக்குள்ள அவர் தான் இருக்கிறாரு. இந்த பூமியில மீட்டு பரலோகத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அவர் மட்டும்தான். இப்பொழுதும் பரலோகத்திலே பிதாவுடைய வலது பரிசத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நமக்காக ஒரு பாவி மனம் திரும்பினாலும் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க பாதமில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்கா நன்றிப்பா.
சிலுவை தியானத்தை நாங்க தியானித்தோம்ப்பா. பாவம் அறியாத இயேசு கிறிஸ்துவை அப்பா நமக்காக என்று எழுதப்பட்டிருக்கு, எங்களுக்காக பாவமாக்கினார் என்று எழுதப்பட்டுச்சுப்பா. எங்களுக்காக தான்ப்பா சொந்த குமாரனை தந்தீங்க. உங்க அன்பை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம்ப்பா. பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன், நானே வழி, நானே சத்தியம், நானே நித்திய ஜீவன் சொன்னீங்கப்பா. உங்க கரத்தில் இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருங்க. எல்லா நாட்டுல ஜனங்களையும் உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். புது கிருபை நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க. இந்த நாளை உங்களுடைய கரத்துல முடியும். இந்த நாளிலும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருடைய நாம மகிமைப்பட மட்டும்தான்ப்பா செய்யணும். தேவ சுத்தம் இல்லாத எந்த ஒரு இடத்துக்கு நாங்கள் போகக்கூடாது. யாரெல்லாம் ஜெபிக்கணும் பரிசுத்தாவிலாம் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இறுதிகளை அனுப்பினார் என்று வேதம் சொல்லுது. குமாருடைய ஆவிலாம் நிரப்புங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டும். கடன் பிரச்சனை இருக்காங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. பலவீனத்தோடு ஜெபிக்காங்க, எல்லா பலவீனத்தையும் நீக்கி போடுங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கூட இருந்து நல்ல எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனது கிருபை செய்யுங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை, வறுமை, கடன் பிரச்சனை, இன்னைக்கு பணம் நிறைய தேவை. அந்த குடும்பத்தை கர்த்தர் பாவத்திலிருந்து மீட்டெடுங்க, அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னைக்கு உள்ள எல்லா தேவைகளும் சந்திங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க, கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிச்சிருங்க. கற்பத்தின் கேஜிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாய்மொழியும் ஆசீர்வதிங்க. டெலிவரி பண்ணுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, நல்ல ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போய் சில குடும்பத்துல திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் விபச்சார அடிமை, மதுபான அடிமை, விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுனியம், ஏவல்லை, எந்த குடும்பத்துல கட்டப்பட்ட நிலைமையில அந்த குடும்பம் மனம் திரும்ப வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுதான் மெய்யான தெய்வம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளை உங்களுடைய கரத்துல விடுவோம். உபவாசம் இருக்காங்க, உபவாச நாட்களை ஆசீர்வதிங்க. கர்த்தர் பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்துடைய தேவைகளெல்லாம் சந்திங்க ராஜா. காலை வேளையில வெளியில போடுறாங்க, எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகள், சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் ஐடி ஃபீல்ட் வேலை பார்க்குங்க. நிறைய குடும்பத்துல கவர்மெண்ட் ஆஃபீஸ் வேலை பார்க்குங்க, இன்னுமாக வியாபாரம் பார்க்காங்க, கம்பெனி வச்சிருக்காங்க, விவசாயத்துக்கு போறாங்க. காலை வேளையில யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சமாதானத்தினால் நிரப்பு ராஜா, அபிஷேகம் நிரப்பு ராஜா, ஆவிக்குரிய கனிகள்லாம் நிரப்பு ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்புகிறோம். துதிகான மகிமை எல்லாம் உங்க ஒருக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக, ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.